இந்தியாவுடைய வரலாற்றை ஆய்வு செய்வதற்காக உருவாக்கப்பட்ட இந்திய வரலாற்று ஆய்வு மையத்தில் ஆர்எஸ்எஸ் சேர்ந்த ஆட்கள் கோடிக்கணக்கில் ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் குற்றம் சாட்டி இருக்கு. பிரதமர் மோடி தலைமையில பாஜக அரசு ஆட்சிக்கு வந்த உடனே என்ன பண்ணாங்கன்னா, நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி இந்தியாவுடைய வரலாற்றை புராணங்களை மையப்படுத்தியும் மகாபாரதத்தை மையப்படுத்தியும் மாற்றி எழுதுறதுக்காக ஆர்எஸ்எஸ் சேர்ந்த பல ஆட்களை இந்திய வரலாற்று ஆய்வு மையம்னு சொல்லக்கூடிய ICHR இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்ல இன்செர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பல ஆண்டுகளா தகவல்கள் வெளிவந்துகிட்டு இருக்கு. அப்படி அப்பாயின்ட் பண்ணப்பட்ட ஆட்கள்லாம் பாஜக RSS கொள்கைப்படி இந்தியாவினுடைய வரலாற்றை மாத்தி எழுதுற வேலையை செய்யறதோட மட்டும் இல்லாம ஊழல் பண்ணியும் மாட்டியிருக்காங்க அப்படிங்கிறது மிக பரபரப்பான ஒரு குற்றச்சாட்டா வெளியில வந்திருக்கு. இந்தியாவினுடைய அரசாங்க நிறுவனத்தை RSS மயமாக்கி வரலாற்றுக்கு காவி பெயிண்ட் அடிக்கிற முயற்சி எப்படியெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது இந்த விவகாரத்தில் வெளியாகிருக்கு. விரிவா பார்ப்போம். வணக்கம், இது யூட்டன், நான் விவேகானந்தன். இந்தியாவினுடைய வரலாற்றை அறிவியல் பூர்வமா ஆராய்ந்து எழுதுறதுக்காக 1972 பார்த்தோம்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்தியாவினுடைய கல்வி அமைச்சகத்தின் கீழே உருவாக்கப்பட்டுச்சு. இந்திய வரலாற்றினுடைய பல்வேறு காலகட்டங்களை பற்றி ஆய்வு செய்து ஆய்வு கட்டுரைகளை வெளியிடுறது, பப்ளிஷ் பண்றது, இந்த மாதிரியான வேலைகளை எல்லாம் இந்த நிறுவனம் பண்ணிட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் RSS அமைப்பு, அந்த அமைப்பை எடுத்துக்கிட்டோம்னா அதுல அகில் பாரதிய இதிகாஸ் சங்கலன் யோஜனா ABISY அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. இந்த அமைப்பினுடைய நோக்கமாவே அவங்க என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, மகாபாரதத்தை மையப்படுத்தி இந்தியாவினுடைய வரலாற்றை மாற்றி அமைக்கிறது. இந்தியாவினுடைய வரலாறு அப்படிங்கிறதே பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய புராணங்கள்ல தான் அது பொதிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க வரலாற்றை புராணங்களையும் இதிகாசங்களையும் மையப்படுத்தி வரலாற்றை மாற்றி எழுதணும் அப்படிங்கிற நோக்கம் கொண்ட RSS ஒரு பிரிவு தான் அகில் பாரதிய இதிகாஸ் சங்கலன் யோஜனா அப்படிங்கிற இந்த அமைப்பு. இப்ப 2014 பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு பார்த்தோம்னா 2017 இருந்து இந்த ICHR சொல்லக்கூடிய கல்வி அமைச்சகத்தின் கீழே இயங்கக்கூடிய இந்த வரலாற்று ஆய்வு மையம் இருக்கு இல்லையா, இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச், இந்த நிறுவனத்துக்குள்ள இந்த ABISY சொல்லக்கூடிய RSS புராணத்தை மையப்படுத்தி வரலாற்றை எழுத முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் பலரும் பார்த்தோம்னா இந்திய அரசாங்கத்தினுடைய வரலாற்று ஆய்வு மையத்துக்குள்ள நுழைக்கப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே இங்க வலதுசாரி அமைப்புகளை சேர்ந்தவங்க எல்லாம் பார்த்தோம்னா பல கதைகளை புராணங்களை மையப்படுத்தி தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருக்காங்க. அதாவது ராமாயண காலத்திலே பார்த்தோம்னா இங்க இந்தியாவில் ஃபிளைட் எல்லாம் இருந்தது. முதல் பிளாஸ்டிக் சர்ஜரியே விநாயகருக்கு தான் செய்யப்பட்டுச்சு. இதை பிரதமர் மோடியே பேசினார் ஒரு கூட்டத்தில். मुझे लगता है कि दुनिया में सबसे पहली प्लास्टिक सर्जरी शरीर मनुष्य का और माथा हाथी का, गणेश जी का निर्माण. இப்படியெல்லாம் நவீன அறிவியலுக்கு உண்மைக்கு புறம்பான பல விஷயங்களை வரலாற்றாக மாற்றுற வேலையை தொடர்ச்சியா வலதுசாரிகள் அவங்களுடைய வெர்ஷன் மூலமா தொடர்ச்சியா வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல இப்படிப்பட்ட இதே மாதிரி புராணங்கள்ல இருந்து வரலாற்றை எழுதுவதை நோக்கமாக கொண்ட ஒரு அமைப்பை சேர்ந்த ஆட்கள் தொடர்ச்சியா இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்சுக்குள்ள அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அப்படி பல பேர் அப்பாயின்ட் பண்ணப்பட்டதுல 4 பேர், முக்கியமான 4 பேர் இப்ப ஊழல் குற்றச்சாட்டுல சிக்கியிருக்காங்க. 2022, 2023 இந்த 2 வருஷத்துல பார்த்தோம்னா லோக்பால் அமைப்புக்கு 2 புகார்கள் இந்த நிறுவனத்தை மையப்படுத்தி கொடுக்கப்பட்டுச்சு. இங்க பல முறைகேடுகளும் ஊழல்களும் தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுல 2022 கொடுக்கப்பட்ட அந்த புகாரை எடுத்துக்கிட்டோம்னா அந்த நிறுவனத்தினுடைய இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் நிறுவனத்தினுடைய 5 அதிகாரிகளுக்கு எதிராக 14 குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டுச்சு. அதுல ரொம்ப குறிப்பா பார்த்தோம்னா அங்க நடக்கக்கூடிய ராங்ஃபுல் அண்ட் இல்லீகல் அப்பாயின்மெண்ட்ஸ், அந்த இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள நடக்கக்கூடிய அப்பாயின்மெண்ட்ஸ் தொடர்பாகவும் அதுக்குள்ள நடக்கக்கூடிய வயலேஷன் ஆஃப் ரூல்ஸ், அதுல செமினார் நடத்துறதுக்கான ரூல்ஸ் வயலேட் பண்றது, இது தொடர்பாகவும் பல புகார்கள் கொடுக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி இந்த RSS சேர்ந்த அந்த நபர்கள், அவங்களுடைய குடும்பத்தினர், அவங்களுடைய உறவினர்கள் தொடர்ச்சியா இந்த நிறுவனத்துக்குள்ள அப்பாயின்ட் பண்ணப்படுறது தொடர்பாகவும் அந்த குற்றச்சாட்டு இருந்தது. அதுக்கு அடுத்ததா பார்த்தோம்னா 2023 இன்னொரு புகார் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த புகார்ல பார்த்தோம்னா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த ABISY ஸ்பெஷல் ஐடியாலஜி
அவங்களுடைய ஐடியாலஜி மூலமா இந்த ஐசிஹெச்ஆரை கண்ட்ரோல் பண்றதோட இல்லாம அரசாங்கத்தினுடைய பணம் அதை வந்து திட்டமிட்டு கொள்ளையடிக்கிறது அப்படிங்கிறது பவர்ஃபுல் பர்சன்ஸினுடைய துணையோட இதுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அடுத்த புகாரும் கொடுக்கப்பட்டுச்சு. இந்த புகார்கள்லாம் தொடர் விவாதமா மாறவே என்ன ஆயிருக்குன்னா சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனுக்கு ஒரு அழுத்தமா மாறி அவங்க உள்ள வந்து இந்த விவகாரத்துல இந்த நபர்கள் எல்லாம் குற்றம் சாட்டப்பட்டவர்கள், அவங்க மேல விசாரணை நடத்தணும் அப்படின்னு விசாரணையில இறங்கினதோட மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கிட்டையும் நீங்களும் ஒரு இன்டர்னல் ஆடிட் பண்ணணும் அப்படின்னு பல உத்தரவுகளை போட்டிருந்தாங்க. இப்படி நடத்தப்பட்ட ஆடிட்ல தான் அங்க நடந்த பல முறைகேடுகள் வெளியில வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம 14 கோடி ரூபாய் அளவுக்கு பினான்சியல் முறைகேடுகள் நடந்திருக்கிறதும் தெரிய வந்திருக்கு. அந்த நிறுவனத்தை சேர்ந்த 15 அதிகாரிகள், இப்ப வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள், இதற்கு முன்னாடி வேலை செஞ்சுட்டு வெளியில போனவங்க உள்ளிட்ட 15 அதிகாரிகள் மேல பெனால்டி ப்ரொசீடிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனுக்கு சிவிசி சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் வந்து அட்வைஸ் பண்ணிருக்கு. அந்த 15 அதிகாரிகள்ல ரொம்ப குறிப்பா 4 அதிகாரிகள் முக்கியமானவர்கள் யார் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நரேந்திர சுக்லா அப்படின்னு ஒருத்தர், ஓம்ஜி உபாத்யாய் அப்படின்னு ஒருத்தர், சௌரப் குமார் மிஸ்ரா அப்படின்னு ஒருத்தர், உமேஷ் அசோக் கதாம் அப்படின்னு ஒருத்தர். இந்த 4 பேருமே பார்த்தோம்னா RSS அந்த அகில் பாரதிய இதிகா சங்கலன் யோஜனா அந்த அமைப்பை சேர்ந்த முக்கியமான நிர்வாகிகள். இதுல இந்த சௌரப் குமார் மிஸ்ரான்னு ஒருத்தர் சொன்னோம் இல்லைங்களா, அவரு இந்த ஐசிஹெச்ஆர் டெபியூட்டி டைரக்டரா நியமிக்கப்பட்டிருக்காரு. எந்த தகுதியின் அடிப்படையில் இவர் நியமிக்கப்பட்டிருக்காரு? இவர் பெரிய வரலாற்று ஆய்வாளரா இல்ல வரலாற்று ஆய்வுகளை செய்து பெரிய பெரிய பேப்பர்லாம் சப்மிட் பண்ணியிருக்காரா அப்படின்னு பார்த்தோம்னா அதெல்லாம் எதுவும் கிடையாது. இவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தகுதி என்ன அப்படின்னா, இவர் RSS அந்த ABISOI அமைப்பினுடைய தலைவர் இருக்கார்ல, பால முகுந்த் பாண்டேன்னு ஒருத்தர் இருக்கார். அவருடைய சொந்தக்கார், அவருடைய நெஃப்யூ தான் இந்த சௌரப் குமார் மிஸ்ரா. அந்த தகுதியின் அடிப்படையில் இவர் டெபுட்டி டைரக்டரா ஐசிஹெச்ஆர்ல நியமிக்கப்பட்டிருக்கார். இவர் பார்த்தோம்னா அதே அந்த ABISOI நிறுவனத்தில் ஹெட் ஆஃப் பப்ளிசிட்டியாகவும் இருந்துகிட்டு இருக்கார். அதே மாதிரி ஓம்ஜி உபாத்யாய், இவர் பார்த்தோம்னா ஐசிஹெச்ஆர்ல மெம்பர் செக்ரட்டரியா இருந்துகிட்டு இருக்காரு. இவர் வகிக்கிறது ரொம்ப முக்கியமான பதவி. இவர் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா ABISOIல ஒரு சீனியர் ரைட்டர். அது மட்டும் இல்லாம அரசாங்கத்தின் சார்பா அரசாங்கத்துக்கு ஆதரவா பேசக்கூடிய பல செய்தி விவாதங்கள்ல பங்கேற்கக்கூடிய ஒரு நபராகவும் இருக்கிறாரு. இவர் வரலாற்று ஆய்வு மையத்தினுடைய மிக முக்கியமான பொறுப்புல இருக்கிறார். அதே மாதிரி நரேந்திர சுக்லா, இவர் பார்த்தோம்னா டிசிஷன் மேக்கிங் கமிட்டி இருக்குல்ல ஐசிஹெச்ஆர்ல, அதனுடைய முக்கியமான பார்ட்டா இருக்கிறார். இவர் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு அப்படின்னா அந்த RSS அமைப்பான ABISOIல அவங்களுடைய பத்திரிகை இதிகாஸ் தர்பன் அப்படிங்கிற அந்த பத்திரிகையில அவர் வேலை செஞ்சிட்டு இருந்திருக்காரு. அதை எடிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதே மாதிரி அந்த அமைப்பினுடைய ஈவென்ட்ஸை ஆர்கனைஸ் பண்றவராகவும் இருந்துட்டு இருந்திருக்காரு. அதே மாதிரி உமேஷ் அசோக் கதாம் அப்படிங்கிறவரு, அவரும் இந்த ABISOI அமைப்பை சேர்ந்தவர். இவரும் ஒரு மெம்பர் செக்ரட்டரியா ஐசிஹெச்ஆர்ல இருந்திருக்காரு. ஆகஸ்ட் 2022 இருந்து மே 2023 வரைக்கும் இருந்திருக்காரு. அந்த பீரியட்ல பார்த்தோம்னா பல ரூல்ஸை வயலேட் பண்ணி தவறான வழிகளில் பணத்தை எக்கச்சக்கமா இவர் வந்து செலவு பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சிவிசி சொல்றாங்க. இதுல ரொம்ப முக்கியமான குற்றச்சாட்டா முன்வைக்கப்படுறது என்ன அப்படின்னா 397 ஸ்காலர்ஸ் அப்படிங்கிற பேர்ல 397 பேருக்கு பார்த்தோம்னா அவங்க வந்து இவங்கெல்லாம் ரிசர்ச் சப்மிட் பண்ணுவாங்க எழுதி அப்படின்னு சொல்லிட்டு 6,26,00,000 ரூபாய் 6.26 கோடி ரூபாய் வந்து அவங்களுக்கு கொடுத்து அவங்க அந்த ஒர்க்கை கடைசி வரைக்கும் சப்மிட் பண்ணவே இல்லை. அதே மாதிரி இன்னொரு 85 பேருக்கு ப்ராஜெக்ட் டைரக்டர்ஸ் அப்படிங்கிற பேர்ல 1.09 கோடி ரூபாய்க்கு ப்ராஜெக்ட்ஸ் வந்து கிராண்ட் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்ஸும் பார்த்தோம்னா கடைசி வரைக்கும் முடிக்கப்படவே இல்லை. இப்படியெல்லாம் அரசாங்கத்தினுடைய பணத்தை எடுத்து ரிசர்ச் ஸ்காலர்ஸ் அப்படிங்கிற பேர்லயும் ப்ராஜெக்ட் டைரக்டர்ஸ் அப்படிங்கிற பேர்லயும் பல ப்ராஜெக்டை கொடுக்கிறோம், ரிசர்ச் எழுதுறோம்னு சொல்லி அரசாங்க பணத்தை பலருக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஆனா அந்த எந்த வேலையும் முடிக்கப்படவே இல்லை. அதே மாதிரி இதுல முக்கியமா என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி பணங்களை பல பர்பஸுக்கு இஷ்டத்துக்கு எப்படி இவங்களால செலவு பண்ண முடிஞ்சது அப்படின்னா அந்த மாதிரியான பவர்ஃபுல்லான இடத்துல RSS சேர்ந்த ABISOI சேர்ந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் உட்கார வைக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு எல்லா வகையான அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில இருந்து தான் இப்படி எல்லாம் அவங்க வந்து கணக்கே இல்லாம எல்லா
எல்லா ரூல்ஸையும் மீறி வயலேட் பண்ணி எந்த விஷயத்தையும் வெளியில சொல்லாம இப்படி எல்லாம் பணத்தை செலவு பண்ணியிருக்காங்க, பெரிய அளவிலான டிரான்ஸ்பரன்சியே இல்லாம இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அதே மாதிரி இந்த சௌரப் குமார் மிஸ்ரா இருக்காரு இல்லைங்களா, டெபுட்டி டைரக்டர், அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த ஐசிஹெச்ஆருக்கு ஒரு ஆஃபீஸ் அப்ளிகேஷன் வந்து நாங்க டெவலப் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்டை வந்து நான் ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரிக்கு கீழே வரக்கூடிய பிராட்காஸ்ட் இன்ஜினியரிங் கன்சல்டன்ஸ் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற BCIL அந்த கம்பெனி கையில இவங்க கொடுக்குறாரு. இதுல என்ன சொல்றாங்கன்னா, வழக்கமா இந்த மாதிரியான அப்ளிகேஷன் கிரியேட் பண்ற, கவர்மெண்ட்டுக்கான அப்ளிகேஷன் கிரியேட் பண்ற இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் பார்த்தோம்னா நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர்னு சொல்லக்கூடிய NIC நிறுவனத்துக்கு தான் கொடுக்கப்படும். ஆனா இதுல வந்து விதிமுறைகளை மீறி BCIL கொடுத்திருக்காங்க. அப்படிங்கிறதோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல BCIL அடுத்து என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஐஃபோரா பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு அவங்க வந்து கன்சல்டன்சி சர்வீசஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பார்ட் பணத்தை வந்து பிரிச்சு கொடுத்திருக்காங்க. இந்த ஐஃபோரா பிரைவேட் லிமிடெட்ங்கிற கம்பெனி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, RSS ஓட தொடர்புடைய RSS சேர்ந்த பிசினஸ்மேன் ஒருத்தர் இருக்காரு, கிரண் அப்படின்னு சொல்லிட்டு, அவருடைய அசோசியேட்ஸ் பேர்ல இந்த ஐஃபோரா பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அந்த கம்பெனிக்கு தான் பணம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கம்பெனியினுடைய பேலன்ஸ் ஷீட்டை எடுத்து பார்த்திருக்காங்க. அதுல என்ன தெரிய வருதுன்னா, 2021 அந்த கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பிச்சதுல இருந்து அந்த கம்பெனி பேர்ல பண்ணப்பட்ட ஒரே ஒரு பிசினஸ் டீலிங் வந்து பார்த்தோம்னா இந்த ஐசிஹெச்ஆர்னுடைய பிசினஸ் டீலிங் தான். அப்ப ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணப்பட்டு RSS சேர்ந்தவர்களுக்கு அதன் மூலமாக பணம் கொடுப்பதற்கு ஐசிஹெச்ஆரை பயன்படுத்தி இருக்கார்களா அப்படிங்கிற கேள்வி வந்து இதன் மூலமா உருவாயிருக்கு. அதே மாதிரி புத்தக வெளியீடு பண்றது, ஐசிஹெச்ஆருக்கான கட்டடங்கள் கட்டுறது, இப்படின்னு பல வழிகளில் ஊழல் நடைபெற்று இருக்கிறதாவும், இந்த நிறுவனத்துக்கு ஆட்களை அப்பாயின்ட் பண்றது, அவங்கள ப்ரமோட் பண்றது, இப்படி எதுலையுமே ரூல்ஸ் அப்படின்னு எதுவுமே பெருசா ஃபாலோ பண்ணப்படலை, எல்லாத்திலையும் ரூல்ஸ் வயலேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் CVC வந்து முன் வச்சிருக்கு. மதர் ஆஃப் டெமோக்ரஸி அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை இந்த ஐசிஹெச்ஆர் பேர்ல வெளியிட்டு இருக்காங்க. அந்த புத்தகத்துக்கு அவங்க எவ்வளவு சாங்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 20 லட்சம் ரூபாயை பப்ளிஷர்ஸுக்கு சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த பப்ளிஷிங் கம்பெனி பார்த்தோம்னா அதுவும் RSS ஓட தொடர்புடைய கம்பெனியா இருக்குது. அந்த கம்பெனி 20 லட்சம் ரூபாய்க்கு நாங்க முடிச்சு தரோம்னு சொல்லி அதை இன்னொரு 10 லட்சம் ரூபாய் எக்ஸிட் பண்ணி 30 லட்சம் ரூபாய்க்கு முடிக்கிறோம் அப்படின்னு கணக்கு காட்டியிருக்காங்க. 1000 காப்பி 30 லட்சம் ரூபாய்க்கு அவங்க பிரிண்ட் பண்ணதா சொல்றாங்க. அதுல 26 காப்பி மட்டும்தான் விற்கப்பட்டிருக்கு. 94 காப்பி பிரைம் மினிஸ்டர் ஆபீஸுக்கு ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. மீதி 880 காப்பி விற்காம அப்படியே தான் வைக்கப்பட்டிருக்காங்க இந்த ஆடிட் பண்ணும்போது. ஸோ இந்த ஐசிஹெச்ஆர் நிறுவனத்தை பயன்படுத்தி ஸ்காலர்ஸ் அப்படிங்கிற பேர்ல RSS சேர்ந்த அவங்களுடைய ஆய்வாளர்களுக்கும் அவங்களுடைய எழுத்தாளர்களுக்கும் பல வகையில் அவங்களுடைய பிஸ்னஸ் மேன்ஸுக்கும் பல வகையில் பணம் பகிரப்பட்டிருக்கா அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் இந்த விவகாரத்துல மிகப்பெரிய அளவுல எழுந்திருக்கு. இந்த விவகாரத்துல 4 RSS நிர்வாகிகள் உள்ளிட்ட 15 பேர் மேல நடவடிக்கை எடுக்கணும், பெனால்டி ப்ரொசீடிங்ஸ் எடுக்கணும் அப்படின்னு கவர்மெண்டை நோக்கி சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் சொல்லி இருக்கிறது பல விவாதங்களை உருவாக்கி இருக்கு. தொடர்ச்சியா இந்த மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்க யூ-டர்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.